பக்கத்துல ஒரு போட்டோ போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஐயா பேர் வந்து ஜேம்ஸ். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சபை ஊழியர், ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே இருக்காப்புல. இந்த வீடியோவுல நம்ம ஜேம்ஸ் ஐயா ஒரு காரியம் பண்ணிவிட்டாப்புல. அது என்ன பண்ணாப்புல அப்படின்றத என்ன பண்றேன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸ்பீக்கர் வந்துருச்சு, ஆனா நம்ம கேமராவில் படம் பிடி கேமராவில் வீடியோ எடுக்கல, மொபைல்ல தான் எடுக்கிறோம். ஆனா சவுண்ட் என்ன பண்ணணும்? வரணும், ஒழுங்கா வரணும். இப்ப ஆக்சுவலா இந்த ரூம்ன்றதுனால உங்களுக்கு எக்கோவோட கேட்குது. இந்த ஸ்பீக்கர்ல எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. சி டைப் விவோ போன். நான் என்ன பண்ணேன், நிறைய நண்பர்கள் கிட்ட கேட்டேன். ஓப்பனா சொல்ல போனா அவங்க எல்லாருமே சவுண்ட் டெக்னாலஜில பிஎச்டி முடிச்சவங்க. ஆனா ஒவ்வொரு சரி, யாரையும் குறை சொல்ல வேண்டாம், எல்லாம் ஆண்டவர் ஐயத்துக்காக ஊழியம் செய்யறவங்க. அவங்களுக்கு தெரியும், ஆனா தெரியாத எனக்கு என்ன பண்ணலன்னா ஒருத்தருக்கே உதவல. எப்படி இதுல இருக்கிற சவுண்ட டைரக்டா இதுல நம்ம பேசி இதுல சவுண்ட் எடுத்து எப்படி மொபைல்ல ரெக்கார்ட் பண்றது, இதுக்கு எனக்கு என்ன பண்ணலன்னா ஒருத்தருமே உதவல. அவங்க எல்லாருமே சவுண்ட் டெக்னாலஜி அவங்கவுங்க திருச்சபையில சரி வேண்டாம் விடுங்க. ரொம்ப வேதனைப்பட்டு, அதாவது அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிச்சு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நான் பண உதவியை சொல்லல, இந்த மாதிரி ஐடியாக்கள் ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணி அனுப்ப சொன்னேன். உடனே ஒரு 10 பேர் எனக்கு ஒரு இன்ட்ரோ என்ன பண்ணாங்க, வீடியோவுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸ்டார்டிங்ல வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாம் ஆண்டவரை இயேசுக்கிறதுக்காக ஊழியம் செய்யறவங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கிராமப்புறங்கள்ல போய் ஆண்டவரை இயேசுக்கிறது ஒரு சத்தியத்தை சொல்ல போறோம். நான் பணம் கேட்கல, பொருள் கேட்கல, பொருள் ஏற்கனவே வந்துருச்சு. ஆனா இதுக்கு என்ன பண்ணல, ஒருத்தரும் எனக்கு வந்து உதவி செய்யல. எனக்கு ஐடியா எனக்கு தெரியாதுல்ல, இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். முன்ன பின்ன என்ன சொல்லுவாங்க, முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். நம்ம செல்லுல இதை வச்சு காலர்ல இதுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றோம், பேசுறோம். இந்த மைக்ல பேசியிருக்கோம், ஆனா அதை எப்படி இதுல கொண்டு வரதுன்றது எனக்கு தெரியல, அந்த சவுண்ட. அப்புறம் ஒரு தம்பிக்கு அனுப்பிச்சு விட்டேன். அவரு சொன்னாப்ல, ஆனா உங்க ஸ்பீக்கர்ல பின்னாடியே வந்து ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பென்ட்ரைவ் போட்டு நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கப்புறமா வீடியோவையும் அதையும் என்ன பண்ணுங்க, மேட்ச் பண்ணுங்க. எடிட்டிங்ல ஆடியோ மட்டும் இதுல ரெக்கார்ட் ஆகும் ஸ்பீக்கர்ல. அதுக்கப்புறமா ஊமப்படம் மாதிரி நம்ம வாய் அசைவு மட்டும் என்ன பண்ணும் இந்த செல்லுல இருக்கும். அதையும் இதையும் எடிட்டிங்ல கரெக்டா வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தம்பி அவருக்கு தெரிஞ்சு சொன்னாப்ல. ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. வாய்ஸ் மட்டும் இங்க இருக்கும், இதுல பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிக்கிறோம், ஸ்பீக்கர்ல வீடியோவை இதுல ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங்ல வைக்கும்போது கொஞ்சம் தள்ளிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம பேசி முடிச்ச பிறகு வரும். நம்ம பழைய சிடி பிளேயர், சிடி தெரியும் இல்லையா, நம்ம வாய்ஸ் நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருப்போம், அவர் சண்டை போட்டு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன வரும், இங்க டமால்ட்டு மேலே சத்தம் வரும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இப்ப என்ன ஆண்டவரே பண்றது, ஒருத்தருமே நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேன்றாங்க, இதோட ஐடியா தெரிஞ்சும் சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி உண்மையாங்க கண்ணீர் வெடிச்சு என்ன பண்ணேன், இதே இடத்துல உட்கார்ந்து ஆண்டவர் ஐயா கிட்ட என் கண்ணில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துச்சு. இப்படி வந்து அப்போ நம்ம ஜேம்ஸ் பாஸ்டர் அவங்களா ஒரு ஏதோ வேற ஒரு இதுக்காக லைனுக்கு வந்தாங்க. அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அன்னைக்கு என் லைனுக்கு வராங்க. லைனுக்கு வரும்போது இந்த ஸ்பீக்கரை பத்தி சும்மா யதார்த்தமா சொன்னேன். யதார்த்தமா சொல்லும்போது அந்த ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு என்னது ஐடியா இருக்கு, நான் என்ன பண்றேன், மொத்தமா இதோட செட்டப் இதுல இருந்து இந்த ஸ்பீக்கருக்கு போற இது வர நான் என்ன பண்றேன், இந்த ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆயிருக்கு, அந்த ஜாக்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு தம்பி இருக்காப்புல, இந்த எலெக்ஷன் வர கொஞ்சம் டைட்டா இருப்பான், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு நானே என்ன பண்றேன், சால்ரிங் பண்ணி அதை பத்த வச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க ஆடியோ அவுட்ல நான் பத்த வச்சு கொடுக்கறத மாட்டுங்க, மொபைல்ல சி டைப் சார்ஜர் பின்ன மாட்டுங்க, முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஆடியோ இதுல இருக்கிற ஆடியோ இதுல ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பாஸ்டர் ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இன்னைக்கு எனக்கு அதை ரெடி பண்ணி கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ப்ரொஃபஷனல் கொரியர்ல பாஸ்டர் ஜேம்ஸ் கன்னியாகுமரியில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, தனிக்கா விலையா, ஜேம்ஸ் தனிக்கா விலை ஆத்தூர்னா கன்னியாகுமரி. அப்பதான் நான் உண்மையிலே நினைச்சேன், பரவாயில்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதாவதுங்க பைபிள் அருமையா ஒரு வசனம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து படிக்கிறேன் பாருங்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்தும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்கள் மிகவும் அன்பாய்
எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனமானவர்களை தாங்குங்கள், எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். என்ன அர்த்தம்? 14ஆம் அதிகாரம் திரும்ப படிக்கிறோம் பாருங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுக்கமில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். சார்லஸ் ஆகியனா ஒழுக்கம் கிடையாது. அப்போ புத்தி சொல்லணும்ல. ஐயோ சார்லஸா, எப்பா அவன் திருந்த மாட்டாயா, அவனெல்லாம் நம்பி என்ன பிரதர், அவனெல்லாம் நம்பி அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு யாரு? சரி போட்டு கொடுக்குறவங்களை விட்டுருங்க அவங்களுக்கு. அப்போ நீங்க அப்படியே ஒருத்தனை மட்டம் தட்டியே வைப்பீங்களா? இவன் வந்து என்ன பண்ண மாட்டான், சரிப்பட்டு வர மாட்டான். எதுவுமே என்னது, இவங்கிட்ட போய் மைக்கு கொடுக்குறீங்களே, இவங்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை அறிவிக்கிறேன்னு சொல்றானே, இவனை போய் நம்புறீங்களே, இவனுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணணுமே. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஒழுக்கம் உள்ளவங்களுக்கு புத்தி சொல்லி என்னத்துக்கு? அதுக்கப்புறம் ஒழுக்கம் திறனற்றவர்களை தேற்றுங்கள். என்னால எனக்கு இது தெரியலங்க, அவங்களுக்கு தாங்க நம்ம என்ன பண்ணணும். பிரதர் கவலைப்படாதீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காங்க, இந்தா இருங்க. அப்புறம் பலவீனரை தாங்குங்கள். அப்ப என்ன பாய், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். என்ன பையா, நான் ஒரு பிரியாணி கடை போடலான்னு இருக்கேன் பாய். உங்க கடைக்கு ஆப்போசிட்ல நம்மளும் பிரியாணி கடை வச்சிருக்கோம், இவனும் பிரியாணி கடை போடுறாங்கன்னா என்னய்யா, இவனை விடப்படாத அதானே? சார்லஸ் ஆகியனா பல பாஸ்டர்களை திட்டும் போது, குறை சொல்லும் போது, நான் அப்ப பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்பெல்லாம் ஓகே. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்றேங்க, கிராமமா போறேன், நம்ம வாலிப பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு லீவ் இருக்கிற நாட்கள்ல இந்த மாதிரி சொல்லும் போது, இந்த ஒயருக்கு என்ன வரல, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வரல, இதை எப்படி எனக்கு கனெக்ட் பண்ணணும்ன்ற ஆள் வரல. அந்த நேரத்துல வந்தவர் யாரு? ஜேம்ஸ் பாஸ்டர். இந்த ஸ்பீக்கர் வீடியோ ஒரு பாஸ்டர் தம்பி, ஒரு பாஸ்டரோட மகன் வாங்கி கொடுத்தாருன்னு போட்ட வீடியோ. அப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன நன்றி கடன்? நம்மள பல பேர் ஒதுக்கும் போது, எப்பா இவன் இவன் ஏற்கனவே திட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கட்டும், இவன் வாயில கெட்ட வார்த்தை வரட்டும், இவனை மக்கள் என்ன பண்ணட்டும், வேற மாதிரியே பார்க்கட்டும், இவனை போய் இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை செய்ய போறானா அப்படின்னுட்டு சக பிரியாணி கடைக்காரங்க என்ன பண்றாங்க? அந்த மாதிரி நேரத்துல இந்த ஜேம்ஸ் பாஸ்டர் மோகன் சிலாசரசன் என் தோல்ல கை போட்டு ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோவை நான் ஒரு குரூப்ல அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. அந்த குரூப்ல எல்லாருமே பிரியாணி கடைக்காரங்க தான். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குரூப் விட்டு தூக்கிட்டாங்க, அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டாங்க. அதே மோகன் சிலாசரசன் நான் பலவிதமான வார்த்தைகள் திட்டும் போது சந்தோஷப்பட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஆனா அன்பு, சகோதரத்துவம், சமாதானம், இவன் மோகன் சிலாசரசனோட சேர்ந்துட்டானா, அவர்கிட்ட போய் அவர் போய் இவன் தோல்ல கை அப்படின்னுட்டு யாருக்கு பொறுக்க முடியல? என்ன சண்டை இன்னைக்கு வரைங்க பல குரூப்ல சண்டை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வாட்ஸ்அப் குரூப்ல என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? டெம்பேத்துறாங்க. நான் திரும்ப ஏதாவது கோவத்துல வார்த்தை விடணும், எதையாவது ஒண்ணு பேசணும்னு என்ன பண்றாங்க? அந்த நேரத்துல பாஸ்டர் ஜேம்ஸ் தன்னோட சேனல்ல அந்த வீடியோவை நம்ம மோகன் சிலாசரசன் நான் பார்த்த அண்ணன் என் தோல்ல கை போட்டு இந்த பதிவை அப்படியே தன்னோட சேனல்ல போட்டு விட்டாப்ல, ஷார்ட் வீடியோல. சரிப்பா, மோகன் சிலாசரசன் உன் தோல்ல கை போட்டிருக்காப்ல, அதை தானே போட்டாரு. அவரு ஒரு ஜேம்ஸ், அவரு ஒரு பாஸ்டரை மகிமைப்படுத்துறதுக்காக இருக்கும், நல்லது. ஆனா அந்த வீடியோல நம்ம ரெக்கவரி ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள், அது மூலமா சாப்பாடு கொடுக்கறது, அதுவும் அதுல இருக்கு. நம்ம ரெக்கவரி ஹேண்ட்ஸோட வெப்சைட் இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தையும் தன்னோட சேனல்ல என்ன பண்றாப்ல, எந்த ஒரு ஈகோ, எந்த ஒரு இவன் ஆப்போசிட்ல பிரியாணி கடை போட்டா நம்ம கடை, அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே ஜேம்ஸ் பாஸ்டருக்கு கிடையாது. அப்ப ரெக்கவரி ஹேண்ட்ஸ் வருதுப்பா, அவன் ரெக்கவரி ஹேண்ட்ஸ் எப்படிப்பா நம்ம சேனல்ல வர்றது? இந்த மாதிரி மனிதர்கள் தான் உயர்த்தப்படுவாங்க. இவன் ஒரு ஊழிய ஆரம்பிச்சுட்டான், ஐயோ விடக்கூடாது, என்ன பண்ண, நம்ம பைபிளை கையில தூக்கிட்டோம், இப்ப போய் நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா நல்லா இருக்காது. ஆனா என்ன பண்ணுவோம்? மட்டம் தட்டுவோம். இந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா நம்மளும் வளர மாட்டோம், வளரையே மாட்டோங்க. ஆனா அந்த ஜேம்ஸ் பாஸ்டர் அந்த ஈகோ எதுவுமே இல்லாம, இப்ப அவரோட சேனலை பார்த்து ஒருத்தர், எப்பா ரெக்கவரி ஹேண்ட்ஸ் ஜேம்ஸ் பாஸ்டர் சேனல்ல வருது, சரி அந்த ரெக்கவரி ஹேண்ட்ஸ்க்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருவோம், வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ அந்த பணத்துக்கு அவர் என்ன பண்ணல, ஜேம்ஸ் பாஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல.
அவர் சேனல்ல போட்டு விட்டாரு. நான் மோகன் சிலாசர் என் தோல்ல கை போட்ட வீடியோ இன்னைக்கு வர நான் எல்லாத்துலயும் போட்டு விட்டேன். நெகட்டிவ் கமெண்ட் இதெல்லாம் விடுங்க, வாட்ஸ்அப்ல எவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர், அதுலயும் ஒரு சிலர் பின் பண்ணி சூப்பர் பிரதர், அன்பு சகலத்தையும் வெல்லும், சமாதானம் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டவங்க. அப்போ இந்த ஜேம்ஸ் பாஸ்டரை நாம எப்படி மகிமைப்படுத்தணும்? ஆரம்பத்துல நம்ம ஊழியத்துல ஒண்ணுமே இல்லாத காலங்கள்ல நம்மளுக்கு யாரெல்லாம் சின்ன சின்ன உதவி சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள நினைவு கூறணும். அதுக்கான பதிவு தான் இது. இவங்கள மாதிரி உள்ளவங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நாளைக்கு நம்ம வளர்ந்துட்டோம், வளர்ந்த பிறகு மறந்துடக்கூடாது. அடுத்த ஆரம்ப கட்டத்துல உள்ள ஊழியர்களை என்கரேஜ் பண்ணுவோம், அவங்கள வளர்த்து விடுவோம். அவங்க எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்க மறக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மறக்க மாட்டேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்க செருப்புல இருக்கிற தூசி அளவுக்கு எனக்கு என்ன நீங்க கிரீட மாதிரி நான் என்ன பண்ணுவேன், உங்களை மகிமைப்படுத்துவேன். நாம மகிமைப்படுத்துறதுன்னா இவ்வளவு வீடியோ தான் என்னால போட முடியும். அந்த மாதிரி இப்ப எனக்கு பேக்கப் இருக்குங்க. ஓப்பனா சொல்ல போனா 8 வீடு வாடகை வருது சென்னையில, திருநெல்வேலியில ஒரு 6-7 வீடு, அப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அட்வொகேட் ஆபீஸ். பேக்கப் இருக்குங்க. இந்த ஊழியத்துல இருந்து வரக்கூடிய பணம் கணம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா ஒரு சில தம்பிமார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக முழு நேரமா அந்த மாதிரி வராங்களா, ஒதுக்காம இந்த பிரியாணி கடைக்காரங்க மாதிரி எனக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்ல கடை போட்டா நம்ம கடை எப்படி வியாபாரம் ஓடும் அப்படின்ற மாதிரி இல்லாம சக தேவ மனிதர்கள் என்ன பண்ணுங்க. தேவ மனிதன் அப்படின்னா ஏன் எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனா தேவ மனிதன் அதுக்கான ப்ரூஃப் என்ன? அந்த மாதிரி இளம் ஊழியக்கார தம்பிகளை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க ஆலமரமா நாளைக்கு வளரும் போது உங்களுக்கு நிழல் கொடுப்பாங்க. சவுண்டு நல்லா இருக்கா? மே 1 நம்ம உழைப்பாளர் தினம், அது போக எல்லாருக்கும் லீவு, நம்ம ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு லீவு. ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம், இந்த ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு அப்பம் பேசி காட்டுறேன், வெளியே வச்சு எப்படி சவுண்ட் இருக்குன்றத பார்ப்போம். உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஆமென். வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்கள் யாராகவும் இருக்கலாம், கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.